எஸ்திரி ஆன்மீக தேடல் வாசியோக நண்பர்களே, வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். இந்த வீடியோக்கள் வாயிலாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து தீமைகளை அழித்து நன்மைகளை பெரிதுபடுத்திக் கொள்ளப் போகிறீர்கள். மகிழ்ச்சிகளை முழுமையாக அனுபவிக்கப் போகிறீர்கள். அதற்கான அடித்தளத்தை அமைத்து தருவதுதான் இந்த வாசியோகம். இந்த வாசியோகம் என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை கேட்பதற்கு நீங்களும் உங்கள் முன்னோர்களும் பல ஜென்மங்களில் தவம் செய்திருக்க வேண்டும், நர்த்தவம் செய்திருக்க வேண்டும். இந்த வீடியோ முதல் உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த தனிச்சிறப்புகளுக்காக ஒவ்வொரு வீடியோ வாயிலாகவும் தொடர்ச்சியாக உங்களுக்கு பல சிறப்பு மிக்க தகவல்களை இதன் மூலமாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீங்கள் விழித்தெழும் பொழுது, அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்றால் நீங்கள் விழித்து எழுவதற்கு முன் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்திருக்க வேண்டும். இது பொதுவான விதி. இந்து தர்மத்தினுடைய முதல் தர்மமே சூரிய உதயத்திற்கு முன்னால் எந்திரிக்கிறது தான். அப்ப சூரிய உதயத்திற்கு முன்னால நீங்க விழித்து எழும் பொழுது கட்டலில் படுத்துறங்கி இருந்தாலும் சரி, தரையில் படுத்து உறங்கி இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் விழித்து எழும் முன் இடது கையை உங்கள் தலைக்கு கீழே வைத்து ஒரு 5 நிமிடங்கள் படுத்திருங்கள். வலது காலை தூக்கி இடது கால் மேல் போட்டு படுத்திருங்கள். 5 நிமிடத்திற்குள் உங்களுக்கு வலது நாசியில் சுவாசம் சென்று வர துவங்கிவிடும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று விழித்து எழும் பொழுது இடது காலை தரையில் ஊனி அல்லது தரையில் படுத்திருந்தால் எழுந்திருக்கும் பொழுது இடது கையை தரையில் ஊனி எழுந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சுவாசம் மாறாமல் வலது நாசியிலேயே சென்று வரும். அப்படி வலது நாசியில் நீங்கள் விழித்து எழும் பொழுது வலது நாசியில் உங்களுக்கு சுவாசம் சென்று வந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் அன்றைய தினம் உங்களுக்கு நற்பலன்களை நீங்கள் எளிதாக அனுபவிக்கலாம். உங்களுக்கு அன்றைய நாள் பிரச்சனைக்குரிய நாளாக இருந்தாலும் கூட உங்களை இது பாதுகாத்து விடும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை பெரிதுபடுத்தி கொடுக்கும். வரக்கூடிய ஆபத்துக்களை கூட தடுத்து நிறுத்திவிடும். ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் விழித்தெழும் பொழுது இடது நாசியில் சுவாசம் சென்று வந்தால் அன்றைய தினம் நீங்கள் சுறுசுறுப்பாக முதலில் இயங்க முடியாது. எந்த செயலையும் செய்ய முடியாது. நீங்கள் எப்பொழுது தூங்கலாம் என்ற ஒரு சிந்தனையில் தான் இருப்பீர்கள். உங்களால் எந்த செயலிலும் முழுமையாக ஈடுபட மனம், உடல் எதுவுமே ஒத்துழைப்பதில்லை, ஆன்மாவும் ஒத்துழைப்பதில்லை. அதையும் மீறி நீங்கள் எதாலும் செய்தீர்கள் என்றால் அது தோல்வியில் முடிவதை மிக மிக எளிதாக பார்க்கலாம். சுவாசத்தை தாண்டி உலகில் எதுவும் இயங்காது. அதனால்தான் சென்ற வீடியோவில் கூறினேன், உங்களை தேடி வருவது உலகில் காற்று மட்டுமே, சுவாசம் மட்டுமே. நீங்கள் டிரைவிங் செய்யும் பொழுது டர்ன் வருகிறது என்றால் கியரை மாற்றுகிறீர்கள், ஸ்டேரிங்க சரி பண்ணுறீங்க, லெஃப்ட்னா லெஃப்ட் திருப்புறீங்க, ரைட்டுனா ரைட்டு திருப்புறீங்க இல்லையா? அப்போ தான் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். அதுபோல் நம்மை இயக்கக்கூடிய சுவாசத்தை நீங்கள் சரியாக இயக்க துவங்கிவிட்டால் நீங்கள் மகான், நீங்கள் ஞானி, நீங்கள் ஒரு வெற்றியாளர். நவக்கோள்களை தாண்டி நீங்கள் வெற்றிகளை மிக எளிதாக பார்த்து விடலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் இதை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய எஸ்திரி ஆன்மீக தேடல் சேனலில் உங்களுடைய கமாண்டை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் நிச்சயமாக சந்திப்போம். நல்வாழ்த்துக்கள்.